வணக்கம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்களுக்கு நம்ம சித்தர்கள் வழிபாடால் எப்படி தெய்வத்தின் அருளை பெறுவதுங்கிறது தான் இந்த பதிவே. குறிப்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கும் மேஷ லக்னக்காரங்களோட அதிபதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். அதனால் முருகனை வணங்கிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய செவ்வாய் பார்த்திங்கன்னா ரிஷப வீட்டில் இந்த மாதம் அவர் இடம்பெயர்ந்திருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன மாதிரி சித்தர்கள் வழிபாட்டால் நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மடைஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். மேஷத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபம், அதாவது இந்த ரிஷபம் வீட்டோட இது பார்த்திங்கன்னா சுக்கரன், அவருடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. அப்போ உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவரும் மற்றும் வாழ்வில் எந்த வரங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து அம்சங்களுக்கும் கடவுள் யாருக்கிட்ட பவரை கொடுத்து வச்சுருக்காருன்னா சுக்கிரன் வீடான மகாலட்சுமி கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த மகாலட்சுமியில் இருக்கக்கூடிய நம்ம வரவுகளை இந்த மாதத்தில் வரமாக கடவுள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கணும்? நிறையா கோயில் திருத்தலங்கள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நம்ம சித்தர்கள் வழிபாட்டால் எந்த மாதிரி முறையில் சுலபமாக நம்ம வாங்கக்கூடியதுன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறிப்பாக 2 சித்தர்கள் உண்டு. ஒன்று காலங்கிநாதர், இன்னொன்று மாயாண்டி சுவாமிகள். மதுரையில் தண்டாயுதபாணி டெம்பிள் அங்கே மாயாண்டி சுவாமிகள்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே அவரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். குறிப்பாக நம்ம காலங்கிநாதரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அவர் கொடுப்பார்? இப்போ நம்மளுக்கு குரு நம்மளுக்கு சரியாக கடக வீட்டிலிருந்து, அதாவது உங்கள் 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். குரு இருக்கிற வீடோட அவரோட பார்வை ஸ்தானம் தான் மிகவும் பலமானது. அதாவது 1, 2, 3, 4, 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான பிரச்சனைகளும் ஆக்சிடெண்ட், நிறைய பிரச்சனை முடிக்கக்கூட முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ குரு பார்த்து நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம். யாரிடமாதிரி எதிர்ப்புகளும் தகராறுகளும் இருந்தாலும் அதை இப்போ சரி செய்து கொள்வதற்கு தகுந்த நேரம். குருவின் பலம் உங்களுக்கு கிடைக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோம்னா 6, 7ஆம் வீடு. 7ஆம் வீடுனா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் 8, 9ஆம் வீடு உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணம், மேற்படிப்புக்கு உண்டான விஷயங்களையும் குரு பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை கொடுப்பாங்க. இவரை ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வணங்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் நம சிவாய நமகன்னு இன்னையிலிருந்து சொல்லி காலங்கிநாதரை அங்கே வணங்கி உங்களுடைய வேண்டுதல், முதன்மை வேண்டுதல் எது தெரியுமா பழிக்கும்? உங்களுடைய 2ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வரவுகளும் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் காலம் நல்ல அம்சமும் கூட. அதனால் தவறாமல் காலங்கிநாதரை ஓம் நம சிவாய நமகன் 45 நாளைக்கு சொல்லிவிட்டு நம்ம அவரை போய் அந்த திருத்தலத்தில் ஒரு 4 மணி நேரமாக அங்கே உட்காந்துருங்க. அந்த சித்தரோட அருள் கிடைக்கும். எப்பயுமே சித்தரோட அருள் பானீங்கன்னா நீங்கள் ஒரு 4 காலம் வச்சுக்கோங்க. காலையில், உச்சி காலம், சாயங்காலம், அதுக்கப்புறம் ராத்திரி. இந்த 4 காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமாவது சித்தர்களோட ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். உணவு உண்ணும்போது, அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே அவரை பார்க்குறது. இந்த காலங்கிநாதரை போய் நீங்கள் சிறப்பாக அம்சமாக வேண்டிட்டு உங்களோட குறைகள் எல்லாமே சொல்லி அங்கே வேண்டிட்டு வர்றது நல்லது. இங்கே முதன்மையாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வரவு, அது பெண்ணாக இருக்கட்டும், வரக்கூடிய தனலாபமாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கட்டும், அனைத்தையுமே குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தை இந்த சித்தர் உங்களுக்கு அருளப் போகிறார் இந்த மாதம் காலங்கிநாதரை பார்த்துட்டு வரும்பொழுது. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே இந்த வழிபாட்டால் உங்களுக்கு நிவர்த்தி அடைய போது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே இவர் சரி செஞ்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுவாங்க. ப்ரொமோஷன் மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயமும் என்னென்னா, அதோடு சேர்த்து இதுவரையில் வெள்ளை பேப்பராக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்லேயும் ஒரு சீல் விழுந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அம்சங்கள் ஏற்பட போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இது எப்போ ஏற்படும்?
எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க போய் பயபக்தியோட இன்னையிலேருந்து நம்ம அடுத்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளார வேண்டிட்டு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு போய் அந்த சித்தரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். குடும்பம் நல்லா இருக்கும். சில பாவங்கள் மட்டும்தான் ட்ரிகர் ஆகுது. அந்த சில பாவத்தை மட்டும்தான் நான் இப்போ பலன் சொல்லியிருக்கேன். தொழில் பிரச்சனைகள், வெளிநாடு, முக்கியமாக முதன்மையாக குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீர்ந்து பணவரவுக்கு உண்டான கதவு திறக்கப்படுகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சித்தர்கள் வழிபாட்டால் குடும்பம் நல்லாவே இருக்குங்கிறது தான் ஒரு இந்த விஷயம். அது இந்த பதிவில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.